யாருக்கு ஆறுதல் தேவை? பாதிக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளம், பாதிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அவங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கும். உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்க. மனதுக்குள்ள ஒரு வேதனை. ஒருவேளை சரீரம் உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கலாம். உங்களுடைய இருதயம், யாருமே காண முடியாத உங்களுடைய இருதயத்திலே ஒரு காயம் இருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம். மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கலாம், பரிகாசங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தி பேசினதுனால நான் என் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளாகவே காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், உன்னை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று இயேசு இன்னைக்கு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.